சொல்வதெல்லாம் உண்மை. What's your name? மணிகண்டன். மணிகண்டன். மணிகண்டன் என்ன படிக்கிறீங்க? இது நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டீங்க. வர்க் பண்றீங்களா? இல்ல ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? என்ன பி பண்ணீங்களா? பி. என்ன பண்ணீங்க? பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓ வெரி குட். உங்களுக்கு அம்மா அப்பா அக்காவை எல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். யாரை ரொம்ப பிடிக்கும்? என்னோட அக்காவை. எந்த அக்காவை? என்னோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் சிஸ்டர் எங்க இருக்காங்க? மும்பைல. ஏன் அவங்கள மட்டும் ரொம்ப நல்லா பிடிக்கும்? இல்ல ஏன்னா என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன். ஓகே. சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா அது செய்யலையா? இல்ல அம்மா அப்பா பண்ணிருக்காங்க, பட் ஒரு ஸ்டெப் அஹெட் இவங்க. அக்கா, ரெண்டாவது அக்கா அவங்களையும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளவு ப்ராப்ளத்துல உங்க அம்மாவும் சிஸ்டர் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு மென்டல் அகனியில இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தம்பி நீங்க அதுக்கு காரணம்ப்பா. மணிகண்டன் நீங்க தான் அதுக்கு ரீசன். அந்த அம்மா வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட நீங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறாங்க. கூட பிறந்ததுக்காக அந்த சிஸ்டர் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையா அப்படி ஒரு கஷ்டத்திலேயே இருக்க முடியுமா மணி? பாருங்க, அம்மாவும் அக்காவும் எப்பவும் முன்னால அழுதுட்டே இருக்காங்கப்பா. மணிகண்டன் ஏதாவது பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு வர ஐயோ, ஏதாவது பிரச்சனை என்னம்மா வேணும் இப்ப உங்களுக்கு? உங்களுக்கு மகள் நீங்க அம்மா கூட போய் இருக்கணுமா? தம்பி வேண்டாமா? எனக்கு வேண்டாம். உங்களுக்குமா? நீங்களும் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எனக்கு கரெக்ட் பண்ணணும். பெத்த தாயா உங்களுடைய தவிப்பு புரியுது. லைட்ட போடுறான் எல்லா ரூம்லயும். நெட்லாம் அடிக்கிறேங்கிறான். அடிக்கிறதுனா ஏதாவது ஆபரேஷன் சப்போசிங் அவனுக்கு அம்மா படிக்க முடியல. ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க வந்து மணிகண்டனை பத்தி தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காப்ல, எவ்வளவு நல்லா ஒரு நல்ல நாங்க இல்லன்னு சொல்லலையே. சின்ன 10th நல்லா படிச்சிருக்காரு, 12th நல்ல மார்க் வாங்கியிருக்காரு, நல்ல காலேஜ்ல பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காரு, இப்பவும் வேலையிலயும் இருக்காரு. இப்ப வேலை தேடிட்டு இருக்காரா? என்ன இப்ப கம்மி? பாக்கவும் ஆள் நல்லா இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன வந்து ஏன் தப்பா நினைக்கிறீங்களா? ஏதாவது நீங்களாவே நினைச்சுக்கிறீங்களாமா? உங்களுக்கு ஏதாவது தம்பி சரியில்லைன்னு உங்களுக்கே அப்படி தோணுதா? இல்ல வயலன்ட் பிஹேவியர் வீட்ல எங்களால தாங்க முடியல. டெய்லி என்ன அடிக்கிறாரா? டெய்லி ஏதாவது ஒரு ட்ரீட் நான் சொல்றேனே. இல்ல பேய் மாதிரி பாரா? சாப்பிட விட மாட்டாரா? அரிசி பருப்பெல்லாம் கொண்டே போடுவாங்க. சரிம்மா, உங்க ஃபேமிலில ஏற்கனவே யாராவது இப்படி ஒரு பிஹேவியர்ல இருந்தாங்களா? உங்களோட ஹஸ்பண்ட் சைட்லயோ? அந்த பையன் நல்லா இருக்கணும் தான் நீங்க ஆசைப்படுவீங்க. அவர் மேல எதுக்கு இவ்ளோ கம்ப்ளைண்ட் சொல்றீங்க? அதெல்லாம் உண்மையா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம்? அப்பாவே கடைசில he's a wolf, don't believe him. ஐயோ சரி, ஒருவேளை எனக்கு தோணுது உங்களுக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோன்னு எனக்கு தோணுதுமா. போலாமா? ஹாஸ்பிட்டல் கூடாங்க ஒத்துழைக்க கோஆபரேட் பண்ணுவீங்களா? எனக்கு அம்மா இஸ் நார்மல், பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இவர் தம்பி கூட சின்னதுல இருந்து ரொம்ப அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குமா? நான் மணிகண்டன் நான் தனியா பேசி பாக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? ஓ, எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுலாம் உங்க மேல சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா மணிகண்டன்? நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையாயிடும். தம்பி நீங்க வந்து ஏன் இப்படி பண்றீங்கிறதுக்கு ஒரு விளக்கம் வரணும் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் போனா நான் கேட்டுக்க மாட்டேன், இங்க வந்தாலும் நான் பேச மாட்டேன், டாக்டர்கிட்ட போனாலும் நான் கோஆபரேட் பண்ண மாட்டேன். வாழ்க்கை வீணா போயிரும்பா. யூ ஆர் ஆஃப்டர் ஆல் 23. இன்னும் எவ்வளவு காலம் வாழ வேண்டியது இருக்கு? எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, நான் எழுந்துட்டு போயிடுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் உங்க வீட்டில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். சொல்வதே